இஸ்ரேலிய தலைநகர் ஜெருசலேமின் பழைய நகரில் அமைந்துள்ள டோம் ஆஃப் த ராக் ஜெருசலேம் நகரின் அடையாளமாக விளங்குகிறது. ஜெருசலேமின் பழைய நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த அற்புதமான கட்டமைப்பு இஸ்லாமியர்கள், யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு ஆழ்ந்த மதம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. அப்ரஹாமிய மதங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு மைய புள்ளியாகவும் இருந்து வரும் டோம் ஆஃப் த ராக் பற்றின சில ஆச்சரியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம். ஜெருசலேமில் அமைந்துள்ள டோம் ஆஃப் த ராக் உலகின் மிகச்சிறந்த அடையாளங்களுள் ஒன்றாகும். இது அப்ரஹாம் தனது மகன் ஈசாக்கை பலி கொடுக்க தயாரான இடமாக நம்பப்படுவதால் இதன் வரலாற்று முக்கியத்துவம் மகத்தானது. டோம் ஆஃப் த ராக் ஒரு கட்டிடக்கலை அற்புதம். இதில் நுட்பமான மொசைக் வேலைப்பாடுகள், விரிவான மார்பிள்ஸ் வேலைப்பாடு மற்றும் திகைப்பூட்டும் ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்கள் உள்ளன. இது இஸ்லாமிய கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கிறது. முகமது நபி அவர்கள் இரவு பயணத்தின் போது சொர்க்கத்திற்கு உயர்ந்த இடமாக இது அறியப்படுவதால் இந்த டோம் ஆஃப் த ராக் முஸ்லிம்களுக்கு மத முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இது மக்கா மற்றும் மதினாவுக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தில் 3வது புனிதமான இடமாக கருதப்படுகிறது. டோம் ஆஃப் த ராக்கின் எண்கோண வடிவம் மற்ற இஸ்லாமிய கட்டமைப்புகளிலிருந்து இதை வேறுபடுத்துகிறது. நுணுக்கமான விவரங்களை கொண்ட எழுத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள தங்க குவிமாடம் இதன் அடையாளம் மற்றும் இது ஜெருசலேமின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாக உள்ளது. டோம் ஆஃப் த ராக்கின் தற்போதைய கட்டமைப்பின் கீழ் முந்தைய பைசாண்டைன் மற்றும் ரோமானிய கட்டிடங்களின் எச்சங்கள் காணப்படுகின்றன. இது இந்த இடத்தின் நீண்ட வரலாற்றையும் இப்பகுதியில் இருந்த நாகரிகத்தின் அடுக்குகளையும் குறிக்கிறது. டோம் ஆஃப் த ராக் ஜெருசலேமின் சின்னமாக மாறியுள்ளது மற்றும் பல கலைப்படைப்புகள், புகைப்படங்கள் மற்றும் மத படங்கள் ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ளது. இது நகரத்தின் வளமான மதம் மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுகிறது. டோம் ஆஃப் த ராக் மார்பிள்ஸ், மொசைக் மற்றும் தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. உட்புறத்தில் அழகான குர்ஆன் கல்வெட்டுகள் மற்றும் ஜியாமெட்ரிக் டிசைன்கள் உள்ளன. இவை உட்புறத்தில் நிஜமாகவே பிரமிக்க வைக்கும் சூழ்நிலையை உருவாக்குகின்றன. டெம்பிள் மவுண்டில் அமைந்துள்ள டோம் ஆஃப் த ராக் ஜெருசலேமின் பழைய நகரத்தை நோக்கியபடி உள்ளது மற்றும் தூர பார்வைக்கு அற்புத காட்சியை வழங்குகிறது. இதன் இருப்பிடம் இதன் கவர்ச்சியையும் முக்கியத்துவத்தையும் ஒரு அடையாளமாக சேர்க்கிறது. பல நூற்றாண்டுகளாக இதன் அழகு மற்றும் கட்டமைப்பு உறுதியை பாதுகாக்க இது பல சீரமைப்புகள் மற்றும் மறுசீரமைப்புகளுக்கு உட்பட்டுள்ளது. இதன் மிக சமீபத்திய மறுசீரமைப்பு 20ஆம் நூற்றாண்டில் நடந்தது. டோம் ஆஃப் த ராக்கின் ரிலீஜியஸ் சென்சிட்டிவிட்டி காரணமாக இதற்குள் நுழைய முஸ்லிம்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் முஸ்லிம் அல்லாத பார்வையாளர்கள் உள் நுழையாமல் இதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து இதன் அழகை ரசிக்கலாம். டோம் ஆஃப் த ராக் பல சமயங்களில் வெவ்வேறு மத நம்பிக்கைகளுக்கு இடையேயான மத பதட்டங்களின் மைய புள்ளியாக இருந்து வருகிறது. முஸ்லிம்கள் மற்றும் யூதர்களுக்கு இடையே இதன் முக்கியத்துவம், இதன் மீதான உரிமை மற்றும் அணுகல் தொடர்பாக மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுத்து வருகிறது. இதன் மகத்தான மதிப்பு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை அங்கீகரித்து யுனெஸ்கோ அமைப்பு 1981இல் இதனை ஒரு உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது. டோம் ஆஃப் த ராக்கின் வடிவமைப்பு மற்றும் கட்டிடக்கலை இஸ்லாமிய உலகின் மசூதிகள், அரண்மனைகள் மற்றும் ஆலயங்கள் உட்பட பல கட்டமைப்புகளின் தாக்கத்தை கொண்டுள்ளது மற்றும் இதன் தனித்துவமான கட்டிடக்கலை பாணி வரலாற்றில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இக்கட்டமைப்பின் குவிமாடத்திற்கு கீழே அடிக்கல் ஒன்று உள்ளது. இது மிகப்பெரிய மதம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இது ஆர்க் ஆஃப் த கோவனன்ட் எனப்படும் உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டிருந்த இடமாகவும் ஆபிரகாம் தன் மகனை பலி கொடுக்கவிருந்த இடமாகவும் நம்பப்படுகிறது.